வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட முதல் பகுதி மூலிகை மகத்துவம்ல வெவ்வேறு மூலிகைகளை பத்தி நிறைய மருத்துவ குணங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த மூலிகையை பத்தி பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை இலுப்பை. இலுப்பை. இந்த இலுப்பை மரம், அதாவது நம்மளுடைய தமிழகத்தை தாயகமாக கொண்டு வளரக்கூடிய ஒரு சிறந்த மரம். கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது அந்த காலத்தில் தல விருட்சமாக இதை வைத்து வணங்கி வந்திருக்கிறார்கள். மேலும் இதில் எடுக்கக்கூடிய அந்த நெய்யை ஆலயங்களில் தீபங்கள் ஏற்றுவதற்கு பெருமளவு பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். ஏன் இந்த மரத்தை ஆலயங்களில் வைத்து தலமர விருட்சமாக வழிபட்டார்கள் என்று சொன்னால், இதில் வரக்கூடிய அந்த தூய்மையான காற்று மனிதர்களுக்கு நல்ல ஒரு சுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை மருத்துவ பயனுள்ள ஒரு மரம். அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரத்தினுடைய உள்பகுதி மிகவும் கடினமான பகுதி, ரொம்ப வலுவுள்ள பகுதி. அதனால தான் இந்த மரத்தை கோயில்களுக்கு தேவையான கதவு மற்றும் தேர் வகைகள்லாம் செய்வதற்கு பயன்படுத்தினாங்க. இரும்பு மாதிரி ரொம்ப வலுவானது. எப்படி இந்த மரம் வலுவானதோ அதுபோலவே நம்மளுடைய மனித உடலையும் வலுவாக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் இதில் ஏராளமாக இருக்குது. அதாவது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய விதை, இலை, வேர், பட்டை, பழங்கள் என்று அனைத்து பகுதிகளுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மனித உடலுக்கு பல நோய்களை குணப்படுத்தக்கூடியதும் உடலுக்கு நல்ல வலிமையை தரக்கூடியதுமான இந்த மரம். இன்னொரு சொல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் பகுதிகளிலே ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் இப்போல்லாம் எல்லா இடத்துலையுமே சர்க்கரை ஆலை இருக்குது. அப்போல்லாம் ஆலைகள்லாம் இல்லை. அந்த கிராமப்புறங்களில் அந்த நாட்டு ஆலைகள் கூட இல்லாத ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலுப்பை பூவை தான் சர்க்கரையில், அதாவது சர்க்கரையாக பயன்படுத்தி தேநீர் அருந்துவதற்கும் இல்லை இதர பானங்கள் குடிப்பதற்கும் இதை சர்க்கரையாக பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் சுவையுள்ளதாக இருக்கும். அதாவது இந்த வௌவால்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல இந்த வௌவால் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த பழங்கள் அவ்வளவு சுவையுள்ளது. இந்த பழத்தை நம்ம பயன்படுத்தி அதை உலர வைத்து அரைத்து வைத்து கொண்டு கூட இதை சர்க்கரையாக நம்ம பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு, சர்க்கரை நோய் குறைபாடு உள்ளவர்கள் இந்த இலுப்பை பூவை நாம் பயன்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு அந்த சர்க்கரை நீரிழிவு நோயிலிருந்து அவருடைய உடல் பாதுகாக்கப்படும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரத்தினுடைய விதையிலிருந்து எண்ணெய் எடுப்பாங்க, இலுப்பை எண்ணெய். அதை அந்த காலத்தில் இலுப்பை நெய் என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் ஒன்று தான், பெயர் பொருள் ஒன்று தான், இலுப்பை எண்ணெய், இலுப்பை நெய். இதை கோயில்களில் விளக்கு தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தினாங்க. ஏன்னா இதிலிருந்து வரக்கூடிய அந்த தீப ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த மாசு இல்லாத ஒரு காற்று நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். கோயில் வழிபாட்டுக்கும் இது பயன்படுத்தப்பட்டது. இப்போ மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலுப்பை எண்ணெய் எடுக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய புண்ணாக்கு இருக்குது. இந்த சோப்புலாம் வர்றதுக்கு முன்னே இந்த புண்ணாக்கை பயன்படுத்தி தான் அவர்கள்லாம் குளிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் நல்ல, அதாவது புரதச்சத்து, கொழுப்பு, உடலுக்கு சரும நோயை போக்கக்கூடிய தன்மையும் அந்த புண்ணாக்கில் இருக்கிறதால அந்த புண்ணாக்கெல்லாம் பயன்படுத்தி வந்திருக்காங்க. இந்த புண்ணாக்கை நம்மளுடைய உடல் முழுவதும் தேய்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய தோலின் மீது வரக்கூடிய அந்த சொறி, சிரங்கு, படை, இப்போ நிறைய பேருக்கு இந்த முகத்துலலாம் பார்த்தீங்கன்னா முகப்பொரு வந்துடும். அந்த முகப்பொரு அதுக்கு நிறைய ஆயில்மெண்ட், எவ்வளோ கிரீம்லாம் தடவி பார்த்தாலும் அது போகாது. அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த இலுப்பை புண்ணாக்கை முகத்தில் தடவி வருவதன் மூலமாக அந்த பரு வந்த இடங்களிலும், பரு வந்த பிறகு நிறைய பேருக்கு தழும்பாயிடும், அந்த தழும்பை கூட போக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. பிளாக் மார்க் தான் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆமா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த முகம்லாம் கருப்பாயிடும், அந்த கழுத்து பகுதியெல்லாம் கருப்பா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த அக்குள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி வந்துடும். இந்த கால், இந்த தொடை பகுதிக்கு நடுவில் அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நிறைய பேருக்கு இந்த கொப்பளம் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்தவர்களுக்கு கூட இந்த இலுப்பை புண்ணாக்கையோ அல்லது இலுப்பை பட்டை, மரப்பட்டையை கூட நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து எடுத்து வைத்து கொண்டு அதையும் பூசி குளிப்பதன் மூலமாக அது போன்ற சரும நோய்களும் குணமாகும். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்மளுடைய உடலை வலுவாக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த காலத்தில் இந்த இலுப்பை எண்ணெயை சமையலுக்கு பெரும்பகுதி பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால தான் அந்த காலத்தில் கூலி தொழிலாளியாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் வயல்களில் போய் நல்ல உடல் உரத்தோட வேலை செஞ்சாங்க.
அதுக்கெல்லாம் இந்த இலுப்பை எண்ணெய் அவர்களுக்கு நல்ல பயனுள்ளதா இருந்தது. இப்போ பண்டைய காலத்துல திருவிழா காலங்கள்ல வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலுப்பை எண்ணெயை பயன்படுத்தி தான் பலகாரங்கள்லாம் சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அதனால அவர்களுக்கு அந்த பலகாரத்தை ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்டதன் மூலமாக அவர்களுக்கு இந்த வயிற்றுல செரிமான கோளாறு, இந்த கிருமிகள்லாம் கூட இருக்காது. இந்த இலுப்பை எண்ணெயை சமைத்து சாப்பிடுவதன் மூலமாக வயிற்றில் வரக்கூடிய செரிமான கோளாறு, வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள், சிறுநீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இந்த புழு, பூச்சி, கிருமிகள், மலக்கிருமிகள்லாம் இதுல வெளியேறிடும். மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு இது மிகப்பெரிய அருமருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்ப நிறைய பெண்களுக்கு இப்பெல்லாம் அதாவது தாய்மார்கள், பிரசவமான தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது. காரணம் அவங்களே ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்கு, ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் குறைவா இருக்கு, வெள்ளை அணுக்கள் குறைவா இருக்கு. அந்த மாதிரி பாதிப்பு உள்ளவர்கள், அந்த தாய்ப்பால் சுரப்பு கம்மியாக இருக்கிறவர்கள் இந்த இலுப்பை இலையை மார்பகங்களில் வைத்து கட்டிக்கொள்வதன் மூலமாக அந்த தாய்ப்பால் நன்றாக சுரந்து குழந்தைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடைய மூலிகை இது. இப்போ இந்த இலுப்பை எண்ணெய் சமையலுக்கு பயன்படுறதோடு மட்டும் இல்லாம இந்த இலுப்பை எண்ணெய் 5 எண்ணெய் என்று சொல்வார்கள். அதாவது இலுப்பை எண்ணெய், புங்க எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்று 5 எண்ணெய்களை ஒன்றாக கலந்து மூலிகையிலிட்டு சித்த மருத்துவத்தில் காய்ச்சி அதை மூட்டு வலி, கை கால் வலி, இந்த குதிங்காலில் வரக்கூடிய வலி, தோலில் வரக்கூடிய சரும நோய்கள் அனைத்திற்கும் இந்த எண்ணெய் பயன்பட்டது. அதாவது நிறைய பேருக்கு வாத நோய், இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு 81 வகையான வாத நோய்கள் இருக்கு. அந்த மாதிரி வாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய பேர் இந்த பக்கவாதம் கை கால்லாம் விழுந்துரும். அந்த மாதிரி அந்த பக்கவாதம், ஓடுவாதம் இது போன்ற வாத நோய் உள்ளவர்களுக்கும் கூட இந்த எண்ணெயை லேசாக ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாக அனல்ல காட்டி இந்த எண்ணெயை உடம்பெல்லாம் தடவிட்டு அந்த ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாக அந்த வாத நோய் முற்றிலுமாக குணமாயிடும். அதே போல தலையிலிருந்து கால் வரைக்கும் தேய்ச்சி குளிப்பதன் மூலமாக நன்றாக தேய்த்து மசாஜ் செய்து குளிப்பதன் மூலமாக கண் எரிச்சல், ஒற்றை தலைவலி போன்ற நோய்கள் எல்லாமே குணமாயிடும் இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய இன்னைக்கெல்லாம் வீட்டில் துணி துவைச்சு அவங்களுடைய கால் பாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெடிப்பு ஏற்பட்டு கால்லாம் பார்த்தீங்கன்னா சேற்று புண் ரொம்ப குழகுழன்னு ஆயிடுது. நிறைய பேருக்கு நடக்க முடியாத அவஸ்தைப்படுறாங்க. அந்த சேற்று புண்ணுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணு போய் உள்ள பூந்துக்கிட்டு அவர்களால உட்காரவும் முடியாது, நடக்கவும் முடியாது, ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அந்த மாதிரி சேற்று புண்கள் வந்த பாதங்கள்ல இந்த இலுப்பை எண்ணெயை தொடர்ந்து கஸ்தூரி மஞ்சளுடன் கலந்து தடவி கொண்டு வருவதன் மூலமாக அந்த சேற்று புண்கள் முற்றிலுமாக ஆறிவிடும். அதை விட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த தைராய்டு பிரச்சனை வந்துட்டதுனாலே இடுப்புக்கு கீழே கை கால் வலி, குடைச்சல் நிறைய அவஸ்தைப்படுறாங்க. அந்த மாதிரி அந்த இடுப்புக்கு கீழே கை கால் வலி, குடைச்சல் உள்ளவர்களும் கூட இது போன்ற இந்த எண்ணெயை நன்றாக சூடாக்கி காய்ச்சி அதை தடவுவதன் மூலமாக அது போன்ற வலிகளும் குணமாயிடும். இப்போ எப்படி இந்த இலுப்பை மரம் நல்ல உரமுள்ள உத்திரம் தயாரிப்பதற்கும் பயன்படுவதோ அதுபோல நம்மளுடைய உடலையும் வலுவாக்கி நம்மளுடைய உடலுக்கு தேவையான வலுவையும் ஆரோக்கியத்தையும் சரும பாதுகாப்பையும் தரக்கூடிய இந்த இலுப்பை மரத்தை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறணும். ரொம்ப நன்றி ஐயா. இலுப்பை மரம் எந்த அளவுக்கு ஒரு மூலிகை மகத்துவம் உள்ளது, நமக்கு எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம், இது ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது கொண்டக்கடலை வரகரிசி சாதம். இந்த கொண்டக்கடலை வரகரிசி சாதம்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வரகரிசி, கொண்டக்கடலை, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, கரம் மசாலா தூள், தனியா தூள், பட்டை, லவங்கம், தேவையான அளவு இந்துப்பு. வரகரிசியை எப்பவுமே எந்த தானியமா இருந்தாலும், வரகரிசின்னு இல்ல, எந்த தானியமா இருந்தாலும் நீங்க ஓரளவுக்கு 3-4 தடவை வரைக்கும் தண்ணில நல்லா அலசி அதை வாஷ் பண்ணுங்க. ஏன்னா அதுல இருந்து வர அந்த பவுடர் ஆட்டம் ஒண்ணு வரும், அது நமக்கு தேவையில்லாதது ஒண்ணு. அந்த தண்ணி கிளியரா ஓடுற வரைக்கும் நீங்க அதை ஒரு 3-4 தடவையாச்சும் நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இதுல ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் போட்டுக்கலாம்.
அது வேகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதுல நம்ம கொஞ்சமா வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இப்போ இதுல இந்த கொண்டக்கடலை வந்துட்டு ஏற்கனவே நான் ஊற வச்சு அதை வந்துட்டு வேக வச்சாச்சு. ஸோ இதுக்கு நீங்க வேக வச்சு ரெடியா வச்சுக்கோங்க உங்களோட கொண்டக்கடலைய. ஒரு 3ல இருந்து 4 விசில் வரைக்கும் வச்சீங்கன்னா கரெக்டான பதம் வந்துடும். ஸோ அது சரியா இருக்கும். இப்போ இதுல நம்ம கீரி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடயே வந்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை, அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ஹைலியே வச்சு நீங்க வந்துட்டு இதை பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா நம்ம மண் பாத்திரத்துல தான் சமைச்சிட்டு இருக்கோம். தானியம் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மண் பானையிலயோ மண் பாத்திரத்திலயோ செய்யறதுனால உங்களுக்கு இன்னும் கூட ஊட்டச்சத்து எந்த விதத்திலையும் குறையாம உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையில்லாத சிலவை உங்களோட உணவுல போறதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஓரளவுக்கு இந்த மண் பாத்திரம் அப்புறம் இரும்பு இந்த மாதிரி சமாச்சாரத்துல சமைக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு. இப்போ இதுல நம்ம நறுக்கி வச்சிருக்க பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது ஆட் பண்ண போறது பொடி வந்துட்டு கரம் மசாலா தூள் கொஞ்சமா ஆட் பண்றோம். அதுக்கப்புறமா தனியா தூள் ஆட் பண்றோம். அதை தவிர்த்து உப்பு, அவ்வளவுதாங்க. மற்றபடி இந்த டிஷ்ல வந்துட்டு உங்களுக்கு வரகரிசியும் அந்த கொண்டக்கடலையோட பிளேவரும் தான் உங்களுக்கு வந்துட்டு மிகுந்து தெரியும். இந்த கொண்டக்கடலையை எதனால நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா அந்த கொண்டக்கடலையில இருக்கக்கூடிய சத்துக்கள் அத்தனையும் நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா ஊற வச்சதுக்கு அப்புறமா தான் அது முடியும். அதனால நல்லா ஓவர் நைட், அதாவது 6ல இருந்து 7 மணி நேரமாவது அது ஊறினதுக்கு அப்புறமா நீங்க குக்கர்ல ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டீங்கன்னா பதம் கரெக்டா இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை வரக்கூடாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இதுலயே கொஞ்சமா வந்துட்டு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். இதுல வந்துட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்க வந்துட்டு சமைச்சிங்கனாலும் வந்துட்டு ஃபிளேவர் இன்னும் கூட நல்லா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா இந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு போட்டீங்கன்னா போதுங்க, இல்லைன்னா அது ரொம்ப ஃபிளேவர் ஸ்ட்ராங் ஆயிடும். அப்படி போட தேவையில்ல, கொஞ்சமா போட்டுக்கோங்க. இதையும் வந்துட்டு நல்லா சமைச்சு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நீங்களே ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அதுல நம்மளுக்கு தேவையான அந்த மசாலா ஒரு 1/2 கப் சன்னா இருந்ததுன்னா போதுங்க. ஏன்னா வரகரிசி தான் ஜாஸ்தி இருக்கணும் சன்னா விட. சோ ஒரு 1/2 கப் சன்னா போட்டுக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனையே நல்லா இருக்கு. இதுல கொஞ்சமா இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வரகரிசியை இப்படியே தான் நம்ம வேக வைக்க போறோங்க. நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணியிருக்க வரகரிசி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வரகரிசி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமா நம்ம மக்கள் வந்துட்டு
ராகி, கம்பு இந்த மாதிரி தானியங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாதத்துக்கு, அதாவது வெள்ளை அரிசிக்கு பதிலா வந்துட்டு வரகரிசிங்கிறது ரொம்பவே காமனா யூஸ் பண்ண ஒரு இன்கிரீடியன்ட் தான். வரகரிசி வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா நம்மளோட ஊர்ல வளரக்கூடிய ஒண்ணு. இதுக்கு வந்து பெருசா தண்ணிங்கிறது உங்களுக்கு தேவை கிடையாது. அதனாலயே வந்துட்டு நம்மளோட லேண்டுக்கு கரெக்டான ஒரு இதுங்க இது தானியம். சோ இந்த தானியத்தை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை வந்துட்டு இப்படியே ஆட் பண்ணிடலாம். இதுல இது வரகரிசி வந்துட்டு வேகிறது வந்துட்டு சீக்கிரமா வெந்துடும். அதனால 1 கப் அளவு நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஒரு 1.5 இருந்து 2 கப் தண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே மூடி வச்சு வேக விட்டுறலாங்க. இது வேகிறதுக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம்ல இருந்து ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஆனா சீக்கிரமா வெந்துடும். நீங்க பார்த்துட்டே இருக்கணும், இல்லைனாக்கா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் சிம்லயே வச்சு ஒரு பாயில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த வரகரிசி சாதம் கொண்டக்கடலை கூட சேர்த்து நீங்க சாப்பிடும் போது இதுக்கு நீங்க சைட் டிஷ்ஷா நீங்க எதுவும் வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. இது வேணும்னா உங்களுக்கு ஒரு ஆனியன் ரைத்தாவோ இல்ல பைனாப்பிள் ரைத்தாவோ கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ கொஞ்சமா பாயில் வந்துடுச்சு, அதனால நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துல ஆயிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க நம்ம இதை மூடி வச்சு. இப்போ அதை திறந்து பார்க்கலாம். தண்ணி எல்லாம் வத்திடுச்சான்னு பார்க்கலாம். தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வத்திருக்கு. நம்ம இதை கொஞ்சம் கிளறி விட்டுடலாம், ஏன்னா அடி பிடிக்காம இருக்கணும் இல்லையா. இப்போ நீங்க கொஞ்சமா அதை வரகரிசி நல்லா வெந்திருக்கான்னு சொல்லி பதம் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஹார்டா இருக்கக்கூடாதுங்க, நல்லா மசிஞ்சு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊத்திட்டு அதை மூடி வச்சிடுங்க. இப்போ இது வந்துட்டு நல்லா ரெடியா இருக்கு. இப்போ நம்ம இதை பாத்திரத்துல மாத்திக்கலாம். இந்த கொண்டக்கடலை வரகரிசி சாதம் ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான் இதுல போட்டிருக்கோம் நம்ம. ஆனா ரொம்ப சத்தான இன்கிரீடியன்ஸ் இது. கண்டிப்பா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. கொண்டைக்கடலை வரகரிசி சாதம் தயாரிக்கும் முறை: ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டு அதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கீறிய பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி அதில் கரம் மசாலா, தனியா தூள் மற்றும் தண்ணீர் சேர்த்து அதில் வேக வைத்த வெள்ளை கொண்டை கடலை மற்றும் இந்துப்பு சேர்க்கவும். அதில் ஏற்கனவே சுத்தம் செய்து ஊற வைத்த வரகரிசியை சேர்த்து வேக வைத்து எடுத்தால் கொண்டைக்கடலை வரகரிசி சாதம் தயார். இப்போ கொண்டக்கடலை வரகரிசி சாதம் ரெடிங்க. இது ரொம்ப சுவையாயும் வாசனையாவும் இருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல இதை செஞ்சு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.